நம்ம ஊர்லாம் 1-2 கிளிகளை பார்த்திருப்போம். ஆனா எங்க இருந்தோ லட்சக்கணக்கான கிளிகள் வந்து நம்ம வைக்கிற சாப்பாடை சாப்பிடுது. இது எந்த இடம் தானே பாக்குறீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருக்க மெய்யழகன் ஸ்பாட் போய் பார்த்தலான்ட்டு அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டோம். போற வழியிலே பாத்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கல்லையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டா ஒரு 5 o'clock ஆனதும் அவங்களோட வீட்டு கதவை திறந்துட்டாங்க. நாமளும் அவங்க கிட்ட நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அங்க போனவனே தான் நம்ம ரியல் மெய்யழகனை பார்த்தோம். அவர் பேர்ட்ஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்ட்டு நமக்கு ஏகப்பட்ட ஃபன் ஆக்டிவிட்டிஸ் கேம்ஸ்லாம் வச்சு முடிச்சுட்டு எல்லாருமே அவங்க வீட்டில் ட்ரீ ஸ்டேட்டிங்னா இந்த மாதிரி பேர்ட்ஸை எல்லாருமே சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே நம்ம எல்லாத்தையும் மேலே கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்கே போன உடனே எல்லார் கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு கொடுத்து அவங்க கையாலேயே வைக்க வச்சாங்க. நாமளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா அந்த பேர்ட்ஸ்க்குலாம் சாப்பாடு வச்சு முடிச்சுட்டு நம்ம உட்காந்துட்டோம். அவங்களும் பேர்ட்ஸை பத்தி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புறா தாங்க வர ஆரம்பிச்சிச்சு. அந்த புறாக்கள் வர ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரத்திலேயே ஏகப்பட்ட கிளிங்க ஒவ்வொன்றா வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரே டைம்ல அவ்வளோ சாப்பாட்டையும் காலி பண்ணிட்டு மறுபடியும் பறந்து போயிட்டு திரும்பி கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். நாமளும் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து எப்படின்னு டவுட் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட சேனலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். பாய் மக்களே.